Hey all, welcome back to another video. இந்த vlog நான் வந்து அக்கா வீட்டில் இருக்கும்போது ஷூட் பண்ணியிருந்தது தான். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்றதை சின்ன கிளிம்ஸாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நாங்கள் பர்த்டே ஷாப்பிங் போயிட்டு வந்திருந்த நெக்ஸ்ட் டே. நாங்கள் அன்றைக்கி ஹோட்டல்லே சாப்பிட்டதுனால முந்தின நாள் பண்ணியிருந்த சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ அதை வச்சு கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு சோம்பு ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். கேப்சிகம் இருந்ததுனால நான் வந்து கேப்சிகமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி வத்தப்பொடி கரம் மசாலா கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஆயிலில் இதை வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறேன். தட்டைப்பயிறு சுண்டல் வந்து அவிச்சிருந்தாங்க, அதையும் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு லெஃப்ட் ஓவர் குருமா கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த குருமாவையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மோஸ்ட்லி இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் எப்போ பண்ணுவோன்னா சப்பாத்தி மிஞ்சிடுச்சு ஹோட்டலில் வாங்கின அந்த குருமா ஏதாவது மிச்சம் இருக்குது அப்படின்னா எல்லாமே போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால தான் ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இதில் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் அந்த தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப இல்லை, ஓரளவு மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக கொஞ்சமான தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி பிச்சு வச்சுருந்ததையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 minutes வச்சு குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க போயிட்டேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்த டே வந்து மண்டே. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கலான்னு சொல்லி வேலையெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது என்னெல்லாமோ பண்ணி வச்சுருந்தாங்க ஹாலில். என்னடா செட்டப் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா கூழ் வத்தல் போட்டுட்டு இருந்தா அக்கா. நான் வர்றதுக்குள்ளே ஆல்ரெடி அவள் இந்த ரெசிபி எல்லாமே பண்ணிட்டான். இது ஒன்றும் இல்லை, ரைஸ் வந்து கொஞ்சம் மிச்சமானது இருந்தது, அதில் சீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அந்த வைப்பரில் போட்டு அடித்து எடுத்துருக்குறா. அதை வந்து கூழ் வத்தல் மாதிரி அன்றைக்கி போட்டுட்ருந்தோம். அவங்க வீட்டில் வெயில் பயங்கரமாக இருந்தது. சரி இதுதான் கரெக்டாக நான் சம்மர் டைம் ஆரம்பித்தாலே நம்ம எல்லாம் அந்த கூழ் வத்தல் வடகம் இதெல்லாம் போடுவோம்ல, இவள் வீடு கொஞ்சம் மாடியில் வைக்கலான்றதுக்காக அம்மாவும் அவளும் வந்து கூழ் வத்தல் போட்டுட்ருந்தாங்க. ரொம்ப நல்லா போட்டிருந்தா. அவளும் வந்து கொஞ்சம் இணைய மாதிரி தான், குக்கிங்கில் 2 பேருமே பிகினர் தான். பட் இந்த வத்தல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் மோஸ்ட்லி அவளுக்கு ரைஸ் வந்து கரெக்டான அளவு தெரியாமல் வச்சிட்டோம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா தூர போடாமல் இந்த மாதிரி ஏதாவது இதுதான் செய்வாள். மோஸ்ட்லி இந்த வத்தல் வந்து போட்டு வைப்பாள். கூழ் வத்தல் போட்டதும் மொட்டை மாடியில் போய் வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் போயிட்டுருந்தோம். அவள் வீட்டை லிஃப்ட்டில் போனோனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இந்த பழைய காலத்து லிஃப்ட்டு மாதிரி இருக்குமா, எங்கே எப்போ ஜாம் ஆகி நிற்குன்னே தெரியாது. தனியாக நான் ஒரு நாளாக அவள் வீட்டு லிஃப்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணதே இல்லை. யாராவது கண்டிப்பாக என் கூட இருக்கணும். நம்ம இஎம்ஐஆரில் பார்த்தது இந்த மாதிரி இஎம்ஐஆர் லிஃப்ட் இஎம்ஐஆரே இப்போ மாற்றிட்டாங்க. சரியான வெயில், மாடியில் கண்ணை கூட திறக்க முடியல, அந்த மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் ஒரே நாளில் அந்த வத்தல் எல்லாம் காஞ்சிரும் போலன்னு. ஆனால் சொன்ன மாதிரி 2 நாளில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வத்தல் எல்லாம் காஞ்சிச்சு. 3ஆவது நாள் நாங்கள் வந்து சும்மா தான் போய் வச்சுட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ 3 daysலேயே இந்த வத்தல் எல்லாமே ரெடி ஆகிடுது. வெயிலில் போயிட்டு வந்தால் தான் நல்லோட அருமையை தெரிஞ்சுப்பா. ஐயோட லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டோம். இது உங்கள் வீட்டு லிஃப்ட்டில் வந்தால் நம்ம அதால் வெளில ஓடி இருக்கணும்னு நினைப்பப்பா. மாடிக்கு போயிட்டு வந்ததும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட உட்காந்துட்டோம். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து யாருமே சாப்பிடல. ஸோ நான் வந்து அதையே சாப்பிட்டுக்கிறேன்னு நான் அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். லஞ்சுக்கு அப்புறம் பேக் டு ஒர்க். ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் மாடியில் காய வச்சுருந்த கூழ் வத்தல் எடுக்கிறதுக்காக நானும் அக்காவும் திரும்ப போயிருந்தோம். சன் செட் ஆகிற டைமாக, ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது.
அவளோட பில்டிங் பக்கத்தில் இந்த ஒரு வில்லா கூட இருந்தது. இது பேர் என்னன்றது எனக்கு சரியாக தெரில. நிறைய வில்லாஸாக இருக்கும், ஒரே மாடலில் இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங் கொஞ்சம் பேர் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. நின்று கொஞ்சம் நேரமாக கதை பேசிட்டு அதுக்கப்புறமா வந்தோம். ஈவினிங் பேக்கரியில் வாங்கியிருந்த தேங்காய் பன், ரோல், ஜாம், கேக், அப்புறம் முறுக்கு எல்லாருமே கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்களோட டீ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோட இந்த டே இன் மை லைஃப் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மூஷிகா மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூழ்வத்தலோட அவுட்புட் கிளிப்பையும் நான் வந்து இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 3 days எங்களோட வத்தல் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. Thank you all. Thanks for watching.